வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் நியூ ஹோப் மெக்கானிக்கல். ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை மற்றவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம சேனல் தொடங்கி கிட்டத்தட்ட 6 மாதம் போயிட்டுருக்கு நல்லபடியாக. ஸோ நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஃபைவர்ஸுங்கிறது நிறைய இண்டஸ்ட்ரீஸில் நிறைய கம்பெனிஸில் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தியாவாக இருக்கட்டும், கல்ஃபாக இருக்கட்டும், நிறைய கம்பெனிஸில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஜப்பான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சுங்கிறாங்க, டொயோட்டோ கம்பெனி. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஏரியா நம்ம வந்து ஜாப்க்கு பெர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு இந்த ஃபைவர்ஸ் பற்றி தெரிஞ்சிருந்ததுன்னா பேசிக் நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்போதும் சரி, ஜாப் நம்ம பார்க்கும்போதும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபைவர்ஸ் வந்து நாட் ஓன்லி ஃபார் கம்பெனி பர்பஸ், நம்மளோட ஓன் யூஸ்க்காகவும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஃபைவர்ஸ்னால் என்னங்கிறத சிம்பிளாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, எப்படி அதை ஃபைவர்ஸ் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது எப்படி ஈஸியாக நம்ம வந்து பண்ணலாம்ங்கிறத பற்றி ஒரு சிம்பிளான டிஸ்கஸ் நம்ம பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைவர்ஸ்னால் என்ன. ஸோ இந்த ஸ்லைட்டில் இங்கிலீஷில் இருக்குது, நீங்கள் வாசித்து பார்த்துங்க. நான் மேலோட்டமாக அதோடைய எக்ஸ்பிளேஷன் மட்டும் கொடுக்குறேன். ஸோ ஃபைவர்ஸுங்கிறது ஒரு 5 ஸ்டெப் இருக்குது. ஷார்ட், செட் இன் ஆர்டர், சைன், ஸ்டாண்டர்டைஸ் அண்ட் சஸ்டெயின். இந்த 5 ஸ்டெப்பும் வந்து கம்பெனி வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஸோ நம்ம இதை ஃபாலோ பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், என்ன ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைக்கலாம்னா, எலிமினேட் வேஸ்ட்டு அண்ட் இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி, அதாவது ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் ஒர்க் ஃப்ளோ வந்து மினிமைஸ் ஆகும், ஆப்டிமைஸ் ஒர்க் ஃப்ளோ. ஸோ இந்த ஏரியா வந்து வெல் ஆர்கனைஸ்டு, கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி க்ளீன் ஒர்க் ப்ளேஸாக இருக்கும். ஸோ இதுக்கு இந்த ஃபைவர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த 5 ஸ்டெப் ஆல்ரெடி நான் சொன்னேன். ஷார்ட், செட் இன் ஆர்டர், சைன், ஸ்டாண்டர்டைஸ் அண்ட் சஸ்டெயின். ஸோ ஃபைவர்ஸ்க்கு யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா எம்ப்ளாயிஸும் தான். ஸோ கிளீனர் தான் ரெஸ்பான்சிபிள், க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இல்லை. இப்போ நம்ம ஒரு டெக்னீஷியனாக இருந்தால் கூட நம்ம ஏரியாவை நம்ம கரெக்டாக கீப்பப் பண்ணி க்ளீனாக நம்ம அப்சர்வ் பண்ணி வச்சுருந்தோம்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணுறப்போ நெக்ஸ்ட் யூஸர் வந்து யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஜாப் வந்து டிலே ஆகாமல் கரெக்டான ஃப்ளோவில் நடந்துகிட்ருக்கும். ஸோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபைவர்ஸ் எவ்ரி எம்ப்ளாயீஸ், ஆல் எம்ப்ளாயீஸ் அண்ட் மேனேஜர் வந்து அதை வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைவர்ஸ் ப்ரோக்ராம் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். இது வந்து நம்ம லைனாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி நம்ம பண்ணுறோம், இண்டஸ்ட்ரியில் எப்படி பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஸோ என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் உங்களுக்கு இதை கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ ஷார்ட்டுங்கிறது நமக்கு ஃபைவர் ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஷார்ட்னா அன்னெசரி ஐட்டம்ஸ் என்ன இருந்தாலும் நம்ம வந்து அதை அங்கேருந்து ரிமூவ் பண்ணி அதுக்கு ரெட் டேக் போட்டு வேறு ஒரு ரெட் டேக் ஏரியாங்கிற ஏரியாவில் நம்ம செப்பரேட் பிளேஸில் வைக்கிறோம். ஸோ இந்த ரெட் டேக் ஏரியா வந்து கம்பெனி தன்னோட வெப்சைட்டில் தன்னோட லொக்கேஷன் அவங்க யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரில் எவ்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த ஏரியா ரெட் டேக் ஏரியா, இங்கே என்னென்ன திங்ஸ் இருக்குங்கிறத அவங்க வந்து ஃப்ரீக்வெண்ட்லி அனுப்பிட்டே இருப்பாங்க. ஸோ சம் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த ஐட்டம் தேவைன்னா அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ நமக்கு தேவையில்லாத ஐட்டம் நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்லி ஸ்க்ராப் பண்ணுறத விட ரெட் டேக் போட்டு வைக்கும்போது நமக்கு மணி சேவ் ஆகுது, அதை கம்பெனிக்கு மணி சேவ் ஆகும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஏரியா நமக்கு வந்து நமக்கு நிறைய மெட்டீரியல் வந்து ஆக்கியபை இருக்கும்போது நம்மளால் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நமக்கு அதை சார்ட் அவுட் பண்ணி ஐட்டத்தை கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறப்ப ஈஸியாக நமக்கு வந்து இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் நம்மளால் அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ தேவையில்லாத ஐட்டத்தை அங்கே நீக்கிறதும் தேவை உள்ள ஐட்டத்தை கரெக்டான இடத்துல வைக்கிறதும் ஷார்ட். ஸ்ட்ரைட்டன் அண்ட் செட் இன் ஆர்டர் செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ ஏற்கனவே இருக்கிற ஐட்டத்தை நம்ம ஆல்ரெடி தேவையில்லாத ஐட்டத்தை ரிமூவ் பண்ணி செப்பரேட் பிளேஸுக்கு நம்ம டிஸ்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ இனி இருக்கிற ஐட்டத்தை நம்ம கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணணும், கரெக்டான லொக்கேஷனில் வைக்கணும். ஸோ எவ்ரி திங் ஆஸ் ஏ பிளேஸ் அண்ட் எவ்ரி திங் இன் இட்ஸ் பிளேஸ், எல்லாத்தையும் கரெக்டான இடத்துல வைக்கணும். அண்ட் அந்த கரெக்டான இடத்துல இருக்குதுங்கிறத நம்ம வந்து என்ஷூர் பண்ணணும், பார்த்த உடனே விசிபிளாக நமக்கு தெரியணும். ஸோ இந்த ஸ்ட்ரைட்டன் பொசிஷன் அந்த ஸ்டெப்பு கீழே என்னெல்லாம் வரணும்னா லேபிள், கரெக்டான லேபிள் பண்ணுறது. ஸோ லேபிள் வந்து கலராக இந்த அமெரிக்கா கொடி, இந்தியா கொடி மாதிரி இல்லாமல் ஒரே லேபிள், ஒரே ஃபாண்ட்டு. ஸோ எவ்வளோ மினிமம் இருக்கணும், எவ்வளோ மேக்ஸிமம் இருக்கணுங்கிற மாதிரி நம்ம கரெக்டாக பார்த்து வச்சுக்கிட்டோன்னா நெக்ஸ்ட் வர யூசர்ஸுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அண்டு கண்டெய்னர்ஸ், நம்ம வச்சிருக்கிற கண்டெய்னர் அது வச்சிருக்கிற ட்ரே வந்து ரொம்ப க்ளீனாகவும் வெல் வெண்டிலேட்டட் அந்த ஏரியாவும் இருந்ததுன்னா நமக்கு வந்து பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், ஈஸியாக விசிபிள் ஆகும், ஆக்சஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி உள்ள ஸ்டெப் வந்து நமக்கு செட் இன் ஆர்டர் ஆர் ஸ்ட்ரைட்டன் ஆர்டரில் வரும். சைன், இந்த தேட் ஸ்டெப் வந்து சைன். ஸோ க்ளீன், எவ்ரிடே வந்து நம்ம அதை க்ளீன் பண்ணி இன்சர்ட் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம வந்து அதை நம்ம என்ஷூர் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எந்த டைமில் நமக்கு ஒரு பொருள் தேவைப்பட்டாலும் அது கரெக்டான வேல்யூவில் அங்கே இருக்கோ நம்ம போய் எடுத்துக்கலாம். ஸோ இந்த க்ளீனிங்கிற ப்ராசஸ் வந்து தேட் ஸ்டெப் ஆஃப் ஃபைவர்ஸ். ஃபோர்த்து ஸ்டெப்பு ஸ்டாண்டர்டைஸ். ஆல்ரெடி நம்ம 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறோம், நம்ம ஃபாலோ பண்ணுறோங்கிறத உறுதி பண்ணுறது ஸ்டாண்டர்டைஸ். ஸோ அது எப்படி நம்ம உறுதி பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரிடே நான் வந்து மார்னிங் செக் பண்ணிட்டேன், எல்லாம் கரெக்டாக இருக்குது. மை டியூட்டி ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் செக் பண்ணேன். ஸோ அட் த சேம் மேனர் நான் டியூட்டி முடிக்கிறப்ப நான் செக் பண்ணேன், எல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்படிங்கிறப்ப அடுத்த யூஸர் வராங்கன்னா அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து ஸ்டாண்டர்டைஸ். சஸ்டெயின். ஸோ சஸ்டெயின்ங்கிறது நம்ம எபோவ் த ஃபோர்த் ஸ்டெப் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இருந்தாலும் இனி அடுத்து வரக்கூடிய எம்ப்ளாயிஸ் ஆர் டெக்னீஷியனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோங்க தெரியாமல் இருக்கும்.
ஸோ அவங்களுக்கும் அந்த ட்ரைனிங்கை கொடுத்து அவங்களே ஃபாலோ பண்ண வச்சு நம்மளும் ஃபாலோ பண்ணுறோங்கிறத என்ஷூர் பண்ணுறது சஸ்டெயின். ஸோ வீக்லி நம்ம வந்து ஒரு மீட்டிங் போட்டு இந்த மாதிரி 5 இயர்ஸ் இந்த சஜஷன் இப்படி இந்த சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்கலாம், இந்த சேஞ்சஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், இந்த இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துகிட்ருக்கு, ஆர் இந்த டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் நான் வச்சுருக்கிறேங்கிறதெல்லாம் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த செஷனுக்கு நம்ம வந்து அந்த இன்ஃபர்மேஷனை மூவ் பண்ணுறது சஸ்டெயினில் வரும். ஸோ சஸ்டெயின்ங்கிறது நம்மளோட ஏற்கனவே நம்ம பண்ண ஆப்ரேஷனை அந்த சிஸ்டத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதும் அடுத்து அந்த இதை இம்ப்ரூவ் பண்ணுறதும் தான் சஸ்டெயின். ஸோ ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 ஸ்டெப்பும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோங்கிற பட்சத்தில் நம்மளோட கம்பெனியோட ப்ரொடக்ஷன் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். அதே டைமில் ஒர்க்கர்ஸ்க்கும் எந்த டென்ஷனும் இல்லாமல் ஈஸியாக நம்ம வந்து வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக இன்னும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ மேலோட்டமாக உங்களுக்கு இங்கிலீஷில் தான் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கிலீஷ் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம், நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக. ஸோ வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் 5 இயர்ஸ் ப்ரோக்ராம்? 5 இயர்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன? நம்ம எலிமினேட் வேஸ்ட். ஸோ இந்த பெனிஃபிட் வந்து நம்ம மனப்பாடம் பண்ணாமல் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். எலிமினேட் வேஸ்ட், எப்படி ஒரு வேஸ்ட் வந்து இந்த இடத்துல நம்ம எலிமினேட் ஆகுது. ஸோ நம்ம ஒரே ஏரியாவில் ஒரு 100 பீஸ் இருக்குங்கிறப்போ நம்ம கையில் 30 பீஸ் தான் தேவை, மிச்சம் 70 பீஸ் தேவையில்லை, நம்ம அங்கேருந்து எடுத்துட்டோம். அதே டைம் அந்த ஏரியாவில் தேவையில்லாத குப்பைகள் தேவையில்லாத பொருள் சேராக கொண்டு வச்சுருந்தாங்கன்னா நம்ம அதை எடுத்து அந்த ஆப்ஜெக்ட் எடுத்து மாற்றுறோம். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த பொருள் மாற்றப்படுது. ஸோ வேஸ்ட் வந்து நமக்கு எலிமினேட் ஆகுது. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பிரேக் டவுன்ஸ். எக்யூப்மெண்ட் பிரேக் டவுன் வந்து 5 இயர்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. இதை நம்ம ப்ரூஃப் பண்ணால் எப்படி ப்ரூஃப் பண்ணிக்கலாம்? நம்ம ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, நம்ம ரெகுலராக செக் பண்ணுறோம், ரெகுலராக க்ளீனாக இருக்குது, நீங்கள் செக்லிஸ்ட் ஃபில் பண்ணுறீங்க, இஸ் இட் ஆல் ஓகே அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது நமக்கு வந்து அதில் பிரேக் டவுன் வரதுக்கு சான்சஸே இருக்காது. ஏன்னா ஈவன் ஸ்மால் லீக்கேஜ் இருந்தால் கூட நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலராக ஒரு எக்யூப்மெண்ட் செக்லிஸ்ட் வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் பிரேக் டவுன் வராது. ஸோ இட் இம்ப்ரூவ். ஸோ நெக்ஸ்ட்டு ரிடியூஸ் ஒர்க் சைட் ஆக்சிடென்ட். ஸோ நம்ம இந்த மாதிரி கரெக்டாக 5 இயர்ஸ் ஃபாலோ பண்ணுறோங்கிற பட்சத்தில் எந்த ஆயில் லீக்கேஜஸோ ஏதாவது அப்நார்மாலிட்டிஸோ இருந்தால் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணி அதை சரி பண்ணிடுறோம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நமக்கு வந்து அதில் அந்த எக்யூப்மெண்ட் பிரேக் டவுன் ஆகிறதுக்காகவும் அது எது சான்சஸ் பிரேக் டவுன் சான்சஸ் அண்ட் ஆக்சிடென்ட் சான்சஸ் ரொம்ப கம்மி. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம ஏரியாவை நம்ம க்ளீனாக வச்சுருக்கோம், அந்தந்த டூல்ஸ் அந்தந்த இடத்துல கரெக்டாக இருக்குது, அதை ஒர்க் ஷாப்பில் வேலை நடக்கிறப்போ அதாவது ஏரியாவில் அதாவது கரெக்டாக இருக்குதுன்னா நமக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆக சான்சஸ் இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டூல் பாக்ஸ் இருக்குது, ஒர்க் பெஞ்ச் இருக்குது, நம்ம டூல் பாக்ஸில் வந்து டூல்ஸ் எடுத்து ஒர்க் பெஞ்சில் வச்சு வேலை பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருச்சு அப்படிங்க நம்ம எடுத்து அதை அதே இடத்துல திருப்பி வைக்கலைன்னா இன்னொருத்தவங்க வந்து அது ஸ்லிப் ஆகி கீழே விழுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் 5 இயர்ஸ் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்க டியூரிங் ஆஃப்டர் அண்ட் பிஃபோர் ஒர்க் 5 இயர்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்கிற கண்டிஷனில் கீழே விழுந்த டூல் எடுத்து நீங்கள் உடனே உங்கள் டூல் பாக்ஸில் வச்சுட்டிங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் வந்து அங்கே தடை செய்யப்படும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆக்சிடென்ட்டு கம்மியாகும். ஸோ இதான் ரெடியூஸ் ஒர்க் சைட். ஸோ நம்ம வந்து மனப்பாடம் பண்ணாமல் நான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்காக லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட்டு ஒன் மோர் ஸ்டெப், இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ 5 இயர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்காகவும். எப்படி ப்ரொடக்டிவிட்டி கூடுனா ஒரு மெயின்டெனன்ஸ் ஜாப்பில் இருக்கீங்க, உங்களுக்கு சில திங்ஸ் தேவைப்படுது, நீங்கள் அதை தேடி அங்கேயும் அலைய வேண்டியதில்லை. ஆல்ரெடி கரெக்டாக இருந்ததுன்னா கரெக்ட் டைமில் நீங்கள் எடுத்து ஒர்க்கை கரெக்டான டைமில் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ கம்பெனிக்கு ப்ரொடக்ஷன் லாஸ் ஆகாது, டைம் சேவ் ஆகும். அண்ட் இட்ஸ் ரெடியூஸ் எம்ப்ளாயி ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ். எம்ப்ளாயோட ஸ்ட்ரெஸ்ஸையும் எம்ப்ளாய்க்கு இருக்கிற டென்ஷனையும் குறைக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் டியூட்டியில் இருக்கீங்க, செகண்ட் டியூட்டியில் அடுத்தவங்க வராங்க, நீங்கள் எல்லாம் கரெக்டாக வச்சுட்டு எல்லாம் அந்தந்த ஏரியாவில் கரெக்டாக இருக்குன்னா அடுத்த மெயின்டெனன்ஸுக்கோ இல்லை ஆப்ரேஷனுக்கோ வரவங்களுக்கு தேவையான டூல்ஸு கரெக்டான டைமில் கிடைக்குது. ஸோ அவங்களுக்கு அந்த டென்ஷன் இருக்காது. இல்லை அவங்களுக்கு ஏதாவது டூல் தேவைன்னா அவங்க அங்கங்கே அலைஞ்சு தேடி அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாம் கரெக்டான இடத்துல இருக்கிறப்போ அந்த எம்ப்ளாயீஸ்க்கு வந்து தேடி அலைய வேண்டிய டைம் மிச்சமாகும். அதனால் ஒர்க்கு கரெக்டான டைம் ஃப்ரேமில் முடிக்க முடியும். ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் இன்னும் கம்மியாகும். ஸோ ஆல்ரெடி ஷார்ட் இந்த ஆல்ரெடி நம்ம லைனாக சொன்னோம் என்னென்னு. இந்த ஷார்ட் வந்து நம்ம எப்படி பண்ணலாம், ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்சிட்டோம், ஒரு குறிப்பிட்ட ஒர்க் ஷாப்பில் தான் நம்ம இருக்கோம்னா ஷார்ட் எப்படி பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ இந்த 5 கொஸ்டின் நீங்கள் இந்த கொஸ்டின் வழியாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் அவுட் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியும். ஸோ என்னென்னா இந்த ஐட்டம் எதுக்காக இங்கே வைக்கிறோம், யார் யூஸ் பண்ணுறா, எப்போ யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் எவ்வளோ நாளுக்கு இடையில இது தேவைப்படுது, கண்டிப்பாக அந்த ஐட்டம் தேவையா, இந்த 5 வழியில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த ஐட்டத்தை வைக்கணுமா வேண்டாமாங்கிற முடியும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த 5 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் இல்லை, எக்ஸாம்பிள் வீட்டில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃப்ரிட்ஜில் நீங்கள் டொமேட்டோ வாங்கி வைக்கிறீங்க, 1 கிலோ வாங்கி வைக்கிறீங்கன்னு வைங்க, 1 கிலோ டொமேட்டோ இருக்குது. அதே எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற கேபேஜ் இருக்குது, ஒரு 2 கிலோ கேபேஜ் வாங்கி வைக்கிறீங்கன்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ என்ன பர்பஸ்க்கு வாங்கி வைக்கிறீங்க, டொமேட்டோ நான் டே டு டே ஆக்டிவிட்டி டெய்லி கிச்சன் யூஸுக்கு தேவைப்படும். பட் கேபேஜ் அப்படி இல்லை, எப்போது இருக்க தான் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு நீங்கள் டொமேட்டோ தான் அங்கே வைக்கணும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இது வந்து டொமஸ்டிக் பர்பஸ்லையும் 5 இயர்ஸ் பண்ணால் ஈஸியாக நல்லா இருக்குங்கிறதுக்காக.
ஸோ நீங்கள் அங்கே டொமேட்டோ தான் வைப்பீங்க. அப்போ உங்களுக்கு கேபேஜ் தேவைப்படாது. ஹூ யூஸ் இட்? யார் கிச்சன்லேருந்து சமையல் பண்ண போகிறாங்களோ அவங்க தான் அதை டிசைட் பண்ணணும். நம்ம டொமேட்டோனா டொமேட்டோ மட்டும் வாங்கி வச்சுக்கலாம், தேவையான ஐட்டம் மட்டும் வச்சுக்கலாம், மற்றதை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிக்கலாம். எப்போ தேவைப்படும், அடிக்கடி தேவைப்படுது அல்லது எப்போ நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கிறது நம்ம யோசிக்கணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம், ஒரு ஓரிங் வந்து நீங்கள் வந்து மெக்கானிக்கல் லைனில் மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்பில் இருந்தீங்கன்னா இந்த ஓரிங் வந்து நமக்கு ஒரு கூடி பண்ணால் ஒரு மாதத்தில் ஒர்க்காக தான் தேவைப்படும். இதே நீங்கள் நியூமேட்டிக் சர்க்கிள் அந்த லைனில் ஹைட்ராலிக் ஒர்க் ஷாப் அங்கே இருந்தீங்கன்னா அந்த ஓரிங் ரெகுலராக உங்களுக்கு டே டு டேயில் ரெகுலராக தேவைப்படும். ஸோ நீங்கள் ரெகுலராக தேவைப்படுற ஐட்டம் நிறையா வாங்கி வச்சுக்கலாம். இப்போ மெக்கானிக்கலுக்கு ரெகுலராக தேவையில்லை, அப்போ அவங்க அதை கம்மியாக மினிமம் 1 மேக்ஸிமம் 3 இந்த மாதிரி குவான்டிட்டியில் வச்சுக்கலாம். எப்போ யூஸ் பண்ணுங்கிறத பொறுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இஸ் இட் ரியலி கண்டிப்பாக தேவைன்னா நம்ம அந்த இடத்துல வைக்கிறோம், இல்லைனா நம்ம அதை டிஸ்கார்ட் பண்ணிடுறோம். ஸோ ஷார்ட் இவ்வளோ தான். செட்டின் ஆர்டர் நம்ம சார்ட் அவுட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நம்ம இவ்வளோ ஐட்டம் தான் நமக்கு வேணுங்கிறத சார்ட் அவுட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் செட்டின் ஆர்டர் என்ன பண்ணுறோம், அதை லேபிள் பண்ணுறோம், கரெக்டாக மினிமேக்ஸ் லெவலில் வைக்கிறோம், விசிபிளாக வைக்கிறோம், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி விசிபிளாக வைக்கிறோம். அது பண்ணுறப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு 5 கொஸ்டினுக்குள்ளே போகணும். ஹூ யூசஸ் விச் ஐட்டம், யார் யூஸ் பண்ணுறா. செட்டின் ஆர்டர் யூஸ் பண்ணுறப்போ அடிக்கடி எதுக்குன்னே நான் ஒரு வீடியோ இங்கிலீஷில் பதிவு பண்ணுறப்போ சொல்லியிருந்தேன். வெயிட் அதிகமான ஐட்டத்தை நம்ம கீழே வைக்கிறோம் ஒரு ட்ரைக்கில், அது ஒரு நமக்கு ஒரு இது இருக்குது, ஒரு ஆர்கனைஸ்டு டேபிள் மாதிரி ஒரு ரேக் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒவ்வொரு ரோலையும் வந்து நம்ம வெயிட்டு அதிகமான பொருளை கீழே வச்சு வெயிட்டு கம்மியாக இருக்கிற பொருளை மேலே வைக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம திங்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் நம்ம ஆர்டர் செட்டின் அதை கரெக்டாக செட் பண்ணுறப்போ எந்த லொக்கேஷனில் எந்த பொருள் வைக்கணுங்கிறத திங்க் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணுறதுக்கு இந்த 5 கொஸ்டின்ஸ் யூஸ் ஆகும். ஹூ யூசஸ் விச் ஐட்டம், யார் யூஸ் பண்ணுறா, எப்படி அதை எடுக்கிறாங்க. இப்போது நம்ம ஒர்க் ஷாப்பில் வந்து ஃபோர்க் லிஃப்ட் இருந்தால் தான் நம்மளால் அந்த ஐட்டத்தை மேலேருந்து கீழே எடுக்க முடியுங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அதை கீழே தான் வைக்கணும். ஸோ இன்கேஸ் ஃபோர்க் லிஃப்ட் இல்லைனா கூட நம்மளால் பேலட் ஜாக் ட்ராலி வச்சு எடுத்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம அடிக்கடி திங்க் பண்ணி அந்த லொக்கேஷனில் கரெக்டாக அந்த பொருளை வைக்கிறது தான் செட்டின் ஆர்டர். சைன் ஏற்கனவே நம்ம பார்த்த செட்டின் ஆர்டருக்கு ஒரு பழமொழி இருக்குது, எ பிளேஸ் ஃபார் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி திங் இன் இட்ஸ் பிளேஸ். எல்லாத்துக்கும் கரெக்டான இடத்த உருவாக்குறோம், அதுக்கப்புறம் அது கரெக்டான இடத்துல இருக்குதாங்கிறத என்ஷூர் பண்ணிக்கிறோம். சைன் ஏற்கனவே நம்ம எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி செட்டின் ஆர்டரில் கரெக்டாக வச்சப்பறம் ரெகுலராக நம்ம க்ளீன் பண்ணிக்கிறோம். க்ளீன் பண்ணுறப்போ ஏதாவது அப்நார்மாலிட்டி இருந்தால் நம்ம அதை ரிப்போர்ட் பண்ணி சரி செய்கிறோம். இதுதான் சைனோட வேலை. அண்ட் ஒன் மோர் திங், க்ளீனிங் வந்து ஒன்லி க்ளீனரோட ஜாப் இல்லை, அது நம்ம எல்லா எம்ப்ளாயீஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம ஒரு ஏரியாவில் இருக்கோன்னா நம்மளும் அதை க்ளீன் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கிறது இந்த 5Sஓட ஸ்டெப்பில் ஒரு ப்ரொசீஜர். ஸோ ஸ்டாண்டர்டைஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த 3 ஸ்டெப்பையும் நம்ம ரெகுலராக கரெக்டாக பண்ணிட்டு வரோமாங்கிறத என்ஷூர் பண்ணுறது தான் ஸ்டாண்டர்டைஸ். அது எப்படின்னா ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ணி நம்ம வந்து காலையிலே நான் டியூட்டி ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் செக் பண்ணேன் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ டியூட்டி முடிக்கிறப்போ நான் செக் பண்ணேன் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ அப்நார்மலிட்டிஸ் வந்து நான் ரிப்போர்ட் பண்ணி சரியாயிருச்சு. இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் வைஸாக நம்ம வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றது ஸ்டாண்டர்டைஸ். சஸ்டெயின் ஆல்ரெடி நம்ம பார்த்த அந்த 4 எபோவ் மேலே பார்த்த அந்த 4 ஸ்டெப்பையும் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அடுத்து வர எம்ப்ளாயீஸுக்கும் நம்ம இதை ஃபாலோ பண்ணுறதுக்கான ட்ரைனிங்கை கொடுத்து இதோட டீட்டெயில்ஸ் நம்ம ஷேர் பண்ணி தொடர்ந்து நம்ம அதை பாசிபிளாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கிறது சஸ்டெயின் ஸ்டெப். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி செட்டின் ஆர்டரில் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். செட்டின் ஆர்டர் பண்ணுறப்போ என்னெல்லாம் பார்க்கலாம். ஸோ செட்டின் ஆர்டர் பண்ணுறப்போ விசுவல் ஒர்க் பிளேஸ் ரொம்ப முக்கியம். பார்த்த உடனே எல்லாம் அங்கங்கே கரெக்டாக இருக்குது, இதை இப்படி இந்த ஏரியா இப்படி தான் ஆர்கனைஸ்டாக இருக்குங்கிறத நம்ம வந்து ஷோ பண்ணுறதுக்கு இந்த விசுவல் ஒர்க் பிளேஸ் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டெப்பில் வந்து லேபிளிங், ஷேடோ போர்ட்ஸு, ஃப்ளோர் டேப், சிக்னேச்சர் இந்த 4 பாயிண்ட் கொடுத்துருக்குறேன். இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் எங்கள் ஒர்க் ஷாப்பில் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது. லேபிளிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிற ஐட்டத்தை கரெக்டான சைஸ் லேபிளில் மினிமம் என்ன இருக்குது, மேக்ஸிமம் இருக்குது, இந்த நேம் என்ன, இந்த ஐட்டத்தோட நேம் என்னங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறது லேபிளிங். கரெக்டாக நம்ம ரைட் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிட்டோன்னா அடுத்து வர நெக்ஸ்ட் யூசர்ஸ்க்கோ அது அடுத்த ஷிஃப்ட் டெக்னீஷியனுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி டூல் போர்ட்ஸ் இருக்குது. இந்த ஒரு டூல் பாக்ஸோட டூல் போர்ட்ஸ் இருக்குன்னு அதில் நம்ம எல்லா டூல்ஸும் ஹேங் அவுட் பண்ணுறோம், தொங்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நம்ம வந்து மாற்றி போடுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஷேடோ அந்த டூலுக்கு பின்னால் ஒரு ஷேடோ மாதிரி மார்க் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக அந்த டூல்ஸ் எந்த லொக்கேஷனில் கரெக்டாக வரும்னு மார்க் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்பராக அது அந்த இடத்துல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் யூசர்ஸ்க்கு வரும்போது M16 ஸ்பேனர் தான் இருக்குது, கரெக்டாக 16 mm ஸ்பேனர் இம்பேக்ட் ரேஞ்ச் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க திருப்பி அதில் வைக்கிறதுக்காகவும் அடுத்து எடுக்கிறவங்களுக்காகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளோர் டேப் ஒர்க் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ஒர்க்ஸ் உள்ள நடந்துகிட்டே இருக்கும். அதாவது கிரைண்டிங், கட்டிங்,
அதுக்கப்புறம் வெல்டிங், அது மெக்கானிக்கலாக இருந்துச்சுன்னா பேரிங் ரிமூவிங், ஃபிக்ஸிங், கியர் பாக்ஸ் செட்டிங், நிறைய ஜாப் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸில் வந்து நம்ம வாக்வே எங்கேன்னு தெரியாமல் நம்ம எல்லோரும் உள்ளே போயிட்டு இருந்தாங்கன்னா ஆக்சிடென்ட்ஸுக்கு அது சான்சஸ் இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு டெஸ்டினேட்டட் அந்த வாக்வே வந்து நம்ம ரெடி பண்ணி கரெக்டாக ஃப்ளோருக்கு எல்லோ கலர் க்ரீன் கலர் கொடுத்து மார்க் பண்ணி வச்சிட்டோன்னா விசிட்டர்ஸோ அல்லது பெடஸ்ட்ரியன்ஸோ யார் வந்தாலும் அவங்களோட லொக்கேஷனில் கரெக்டாக போவாங்க. ஸோ ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஸ்டாப்பேஜ் ஆகும். அண்ட் சைனேஜ், ஒரு ஏரியாவில் நம்ம என்ட்ரு ஆகிறோன்னா இந்த ஏரியாவில் இந்தந்த ஹசார்ட்ஸ் இருக்குது, ஸோ இந்தந்த பிபிஇ வேணும், அல்லது இந்த ஏரியாவில் வெஹிக்கிள் மூவ்மெண்ட் இருக்குது, இந்த மாதிரி சைனேஜும் ரொம்ப முக்கியம். ஸோ விசுவல் ஒர்க் பிளேஸில் இந்த நாளும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், 5Sல நம்ம ஏரோ மூவ் ஆகிற பக்கத்தில் இந்த பக்கம் 5S பண்ணலை, ஸோ எந்த கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த எம்ப்ளாய்க்கு எவ்வளோ டென்ஷன் இருக்கும், எப்படி அவங்க அந்த ஜாப்பை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, கஷ்டமாக இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும். ஸோ 5S மெயின்டைன் பண்ண போகிற பாருங்கள், எல்லாம் நீட்டாக கரெக்டாக நேரத்தில் கரெக்டாக அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ வேலை ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே சேம் தான், ஒரு ரேக் வச்சுருக்காங்க. இந்த ரேக்கில் திங்ஸ் வந்து கண்ட மட்டும் இருக்குது, எல்லாம் காட்டன் பாக்ஸில் இருக்குது. ஸோ எந்த காட்டனில் எது இருக்குது நமக்கு தெரியாது, எந்த லேபிள்டும் இல்லை. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ராப்பராக ஆர்கனைஸ்டு பண்ணல, எந்த சைன் போர்டும் இல்லை. ஸோ உள்ளே போய் நம்ம சர்ச் பண்ணி தேடி எடுத்து கொண்டு வரதுக்கு அது மேக்ஸிமம் டைம் எடுத்துக்கும். ஸோ 5S இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி லேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நமக்கு இதில் ஒர்க் பெஞ்ச் இருக்குது, இங்கே டூல் பாக்ஸ் இருக்குது, இங்கே டஸ்ட்பின் இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் இந்தந்த ரேக்கில் இந்தந்த திங்ஸ் இருக்கிற டீட்டெயில்ஸ். ஸோ ஈஸியாக நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும், ஆக்சஸ் ஆகும், எந்தெந்த பொருள் எடுக்கலாங்கிறது ஈஸியாக நமக்கு தெரியும். ஸோ ஒன்ஸ் அகேன் நான் சொல்கிறேன், 5Sோட ஸ்டெப்பு: சார்ட், செட் இன் ஆர்டர், சைன், ஸ்டாண்டர்டைஸ், சஸ்டெயின். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் வாங்க, ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம மேற்கொண்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ திரும்ப நீங்கள் இதை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரியும். ஒரு புதுசாக ஜாப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தாச்சுன்னா இந்த 5Sம் உங்களுக்கு இன்டர்வியூவில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஜாப்பில் இருக்கீங்கனாலும் 5Sன்னு எல்லோரும் சொல்லுது, ஏதோ புதுசாக எங்கேருந்தோ சொல்கிறாங்கன்னு இல்லாமல் நீங்கள் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் எப்போவுமே நமக்கு தேவை. ரொம்ப தேங்க்ஸ்.